Hi friends, welcome to New Mom Lifestyle. எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் 2021. உங்கள் நியூ இயரில் எப்படி செலிப்ரேட் பண்ணிங்கன்றது மறக்காமல் தெரிவிங்க கமெண்ட் செக்ஷனில். ஸோ எங்கள் நியூ இயர் இப்படி தாங்க போச்சு. இந்த கேக் பார்த்திங்கன்னா நானே வீட்டிலையே செஞ்சது. இந்த வீடியோவும் அப்கமிங் டேட்ஸில் நான் போடுறேன், பாருங்கள். ஈஸியாக தான் செஞ்சோம், வீட்டிலையே செஞ்சு சிம்பிளாக செலிப்ரேட் பண்ணோம். ஸோ இந்த கிளிப்பிங்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நியூ இயர் டே முன்னாடி நாள். ஸோ பாப்பாவோட வீடியோஸில் எப்படி இருக்குன்ட்டு பாருங்கள். இந்த கேக் பார்த்திங்கன்னா பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக ஃப்ளஃபியாக இருந்தது. இதை வந்து நான் இட்லி பாத்திரத்தில் தான் செஞ்சேன். ஸோ நெக்ஸ்ட் டே என்ன பண்ணன்றதை பார்க்கலாம். காலையில் நாங்கள் எழுந்தது பார்த்திங்கன்னா 5:55க்கு தான் எழுந்தோம். ஸோ அந்த டைமுக்கே பாருங்கள் வெளியே எவ்வளோ இருட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இப்போ மார்கழி மாதம் இல்லைங்களா, அதனால் காலையில் பார்த்திங்கன்னா ரொம்ப பனியாக இருக்குது. பக்கத்தில் பார்த்திங்கன்னா 5 மணிக்கெல்லாம் எங்கள் சின்ன மாமியார் வந்து காலையிலே எழுந்து கோலம்லாம் போட்டுட்டாங்க. ஸோ நாங்கள் தான் பார்த்திங்கன்னா லேட்டு. ஊரில் நிறைய பேர் நைட்டே கோலம்லாம் போட்டுட்டாங்க கலர் கலராக. பட் எங்களால் அதெல்லாம் போட முடியல பாப்பாவை வச்சுட்டு. ஸோ நாங்கள் நைட்டில் எழுந்தோன்னா அவளும் கூடவே எழுந்துருவா. அதனால் நாங்கள் ரிஸ்க் எடுக்க விரும்பலை, காலையிலே எழுந்து போட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா சாணியெல்லாம் தெளித்து எங்கள் நாத்தனாரே எல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு போயிட்டாங்க, அவங்க பால் கறந்துட்டு. இப்போ நான் வந்து கோலம் போட்டுட்ருக்கேன். எனக்கு வந்து சாணி தெளிக்கெல்லாம் வராது, அதனால் அவங்க தான் தெளித்து விடுறாங்க. பார்த்திங்கன்னா காலையில் எனக்கு தெரிஞ்ச கோலம் தான் போட்டிருக்கேன். நான் இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணலை, ஏன்னா நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமோன்னு சொல்லிவிட்டு நான் இதை வந்து ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் உங்களுக்காக வச்சுருக்கேன். இது உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி பாப்பாவோட நிறைய வீடியோஸ்லாம் இனிமேல் அப்கமிங் வீடியோஸில் வரும் கண்டிப்பாக. அவள் பண்ணுற சேட்டைகள் எல்லாமே. இந்த நாங்கள் கோலம் போடுற டைமில் பார்த்திங்கன்னா ஒரு 6:10 இருக்கும். அந்த டைம்லலாம் பாப்பாவை அவங்க அப்பா கிட்ட தூங்க வச்சுட்டு நானும் பவ்யா பாப்பாவும் 2 பேரும் கோலம் போட்டுட்ருக்கோம். ஸோ உங்கள் நியூ இயர்லாம் எப்படி போச்சு? நியூ இயர் அன்றைக்கி நீங்கள் என்ன ஸ்பெஷலாக பண்ணீங்க? அப்புறம் உங்களோட ரெசல்யூஷன் என்னன்றதை ஷேர் பண்ணுங்கள். இந்த நியூ இயரோட ரெசல்யூஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் 2 இயர்ஸாக வந்து பார்த்திங்கன்னா இந்த சேனல் ஆரம்பித்து எந்த ஒரு வீடியோஸும் போடலை. பட் அடுத்த நியூ இயர்க்குள்ளே என்னோடய சேனல் மானிட்டைஸ் ஆகணும், அதுதான் என்னோடய ரெசல்யூஷன். ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் கண்டினியூஸாக வீடியோஸ் கண்டிப்பாக போட்டுகிட்டே இருப்பேன். பாப்பா இருந்தாலும் பரவாயில்லன்னுட்டு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வீடியோஸ் இனிமேல் கண்டிப்பாக போடுவேன். பாப்பாவுக்கு வந்து நான் என்னென்ன கொடுக்குறேன், அதுக்கப்புறம் பாப்பாவோட ஸ்கின் கேர், இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நெக்ஸ்ட்டு வந்துட்டு இருக்க போகுது.
ஸோ என்னோடய வீடியோஸ் டெய்லியுமே பார்த்திங்கன்னா 12 மணிக்குள்ளே கண்டிப்பாக போஸ்ட் பண்ணிடுவேன். ஏன் நான் காலையில் போஸ்ட் பண்ணுறேன் அப்படி பார்த்திங்கன்னா, பாப்பா வந்து குளிக்க வச்ச உடனே தூங்கிடுவாள். ஸோ அவள் தூங்கின உடனே தான் எனக்கு டைம் கிடைக்கும். அதனால தான் காலையில் இனிமேல் அப்லோட் பண்ணுவேன். எப்போனா முடியாத பட்சத்தில் நான் ஈவினிங் கண்டிப்பாக அப்லோட் பண்ணிடுவேன் வீடியோஸை. ஸோ இன்னும் அடுத்த வீடியோஸில் பார்த்திங்கன்னா 2 பாப்பாவுக்கு நான் கொடுக்குற ஃபுட் ரெசிபி தான் ஷேர் பண்ண போகிறேன். கண்டிப்பாக பாருங்கள். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு பேபிஸ் இருந்தால் கூட நீங்கள் அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடலாம். ஸோ இந்த மாதிரி தான் காலையில் நான் மேலே கோலம் போட்டுட்டு அதுக்கடுத்து கீழே மண்ணில் போடும்போது பார்த்திங்கன்னா விடிஞ்சிடுச்சு. காலையில் அவ்வளோ ஸ்லோவாக போட்டுட்டு இருந்தேன். பட் உங்களுக்கு பார்க்குறதுக்கு நான் ஃபாஸ்ட் ஃபார்வேர்டிங்கில் வச்சதுனால நல்லா வேகமாக போடுற மாதிரி இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா பவ்யா பாப்பா மேலெல்லாம் கோலத்தில் கலர், அதாவது செம்மண் கலர்ஸ் இல்லை எங்ககிட்ட, அதனால் செம்மண்ணில் கலர் போட வச்சிட்ருக்கேன். காலையிலே பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு. இப்போ பார்த்திங்கன்னா இந்த டைம் பார்த்திங்கன்னா 7 மணி. 7 மணிக்கே பார்த்திங்கன்னா பனி மூட்டமாக தான் இருக்குது. ஸோ இதுதாங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் போட்ட கோலம். ஸோ எல்லாருக்கும் ஒன்ஸ் அகைன் ஹாப்பி நியூ இயர் 2021. ஸோ இதெல்லாமே நான் தான் போட்டேன். இப்படி தான் இருந்தது நான் போட்ட கோலம். அப்புறமா வீட்டுள்ள வந்துட்டு பாப்பா என்ன பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்ட்டு போனோம். பாப்பா பார்த்திங்கன்னா எழுந்துட்டா. இப்போல்லாம் பாப்பா கிட்டே என்ன ஒரு குட் ஹேபிட்னா, காலையில் எழுந்த உடனே குட் மார்னிங் சொல்ல சொன்னால் பாப்பா குட் மார்னிங் சொல்கிறா பாருங்கள். குட் மார்னிங் சொல்கிறா, கிளாப்ஸ் பண்ணுறா. அதுக்கப்புறமா சாமி கும்பிட சொன்னால் சாமியை கும்பிடுறா. இந்த மாதிரி நம்ம என்ன சொல்லி கொடுக்குறோமோ அந்த மாதிரி பாப்பா இப்போல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டான். அப்புறம் கோபம் கூட வருது பாப்பாவுக்கு வர வர. அவ்வளோதாங்க. இதை நார்மலாக டெய்லி ரொட்டீன் மாதிரி காலையில் எழுந்த உடனே எல்லா வேலை செஞ்சாச்சு. ஸோ இப்போ வீடு வந்து மாப் போட்டுட்ருக்கேன். பாதி தான் போட்டிருக்கேன், அதுக்குள்ளே மறந்துட்டு அதனால் ஒரு சின்னதாக கிளிப்பிங் எடுத்துக்கிட்டேன். ஸோ இப்போ வீடு மாப்லாம் போட்டு முடிச்சுட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு காலையில் எங்களோட பிரேக்ஃபாஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளாக உப்புமா தான் செஞ்சோம் அன்றைக்கி. ஸோ டைம் இல்லை எங்களுக்கு, காலையிலே கோவிலுக்கு போகணுமா இருந்தது. ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா நாங்கள் இப்போ கோவிலுக்கு கிளம்பிட்டோம். இந்த கோவில் பார்த்திங்கன்னா பழனி அம்மன் கோவில்ன்ட்டு, இது வந்து எங்கள் வீட்டுக்கிட்டேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. இந்த கோவிலோட அட்மாஸ்ஃபியர் பாருங்கள், ரொம்பவே சைலண்ட்டாக இருக்குது. நம்ம சாமி கும்பிடும்போது ரொம்பவே நிம்மதியாக கும்பிடலாம். ஏன்னா சுற்றிலும் பார்த்திங்கன்னா விவசாய நிலம் தான் இருக்குது. இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரீட்குள்ளே அந்த மாதிரி வைக்கல, ரொம்ப சாந்தமாக இருந்தது இடமே. இதெல்லாமே பாருங்கள் விவசாய நிலம் தான், எல்லோரும் நெற்பயிர் தான் வச்சுருக்காங்க. கோவிலோட வெளிப்புறம் இப்படி தான் இருந்தது. கோவில் பக்கத்துலேயே சின்னதாக குளமும் இருந்தது. ஸோ நானும் பாப்பா எல்லோரும் சேர்ந்து சாமியை கும்பிட்டுட்டு விநாயகருக்கு தோப்பு கரணம் போட்டுக்கிட்டோம். அப்புறம் பாப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, நல்லா விளையாடிட்டே இருந்தா கோவிலில். பாருங்கள், நாங்கள் விட்டுட்டோம், அவளை தூக்கலை. அவள் பாட்டுட்டு நாங்கள் எங்கே போகிறோமோ எங்கள் பின்னாடியே வந்துட்டு இருந்தா. பாப்பா பார்த்திங்கன்னா அம்மான்னு சொல்கிறத விட அப்பான்னு சொல்கிறது தான் நிறைய சொல்வாள். நம்ம அம்மா சொல்லு அப்படின்னாலும் அப்பான்னு தான் சொல்வாள். பார்த்திங்கன்னா நாங்கள் முடித்ததுக்கப்புறம் ஒரு சின்னதாக ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த கோவிலில் பார்த்திங்கன்னா இன்னொரு 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் பொன்னை ஆறு அப்படின்ற ஒரு இடம் இருக்குது, அதாவது பொன்னை டேம். அங்கே இப்போ ரீசெண்டாக தண்ணி மழை வந்தது இல்லைங்களா, அதனால் இப்போ தண்ணி கொஞ்சமாக போயிட்டுருக்கு. ஸோ போய் பார்க்கலான்னு போனோம், நல்லாவே இருந்தது. ரொம்பலாம் தண்ணி இல்லை, திட்டமாக தான் போயிட்டு இருந்தது. அப்போ எங்கே பாரு, இதான் ஃப்ளோ ஆகிட்டு போய் நின்று சொன்னான் வாங்க தண்ணி தண்ணி. இதெல்லாம் தான் நாங்கள் பாப்பா கூட அங்கே எடுத்த கிளிப்பிங்ஸு. பாப்பா வந்து அவங்க அப்பா கூடவே தான் இருந்தா, என்கிட்ட வரவே இல்லை. அப்புறம் முடிச்சுட்டு அன்றைக்கி நைட்டு வந்து பார்த்திங்கன்னா ஹைதராபாதி தம் பிரியாணி செஞ்சோம்.
இந்த ரெசிபி நான் என்னோடய சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். பாருங்கள் எப்படி செஞ்சேன்றது. சிம்பிளாக வீட்டிலையே பிரியாணி செஞ்சுக்கிட்டு நாங்கள் எங்களோட ஹாப்பி நியூ இயரை முடிச்சுக்கிட்டோம். ஸோ நீங்கள் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது கமெண்ட் பண்ணணுன்னாலும் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்ஸில் தெரிவிங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.